ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விலாக் தமிழ் சேனலில் பீஃப் சம்பல் எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பீஃப் சம்பல் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. இன்ஸ்டண்ட்டாக இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா 1 மாதத்துக்கு வரையும் கெட்டு போகாது. இப்போ ஒரு நோன்பு வர்றதுனால இதை நம்ம முன்கூட்டியே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சகர் டயத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாம், என்ன ஏதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பீஃப் சம்பல் செய்கிறதுக்காக ஒரு 1/2 கிலோ பீஃப் எடுத்து கழுவிட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதில் ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 1 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூளும், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும், 1 ஸ்பூன் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இப்போ நான் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. ஆயில் சூடான பிறகு நான் ஸ்டவ்வை வந்து மீடியத்தில் வச்சுக்கிட்டேன். மீடியத்தில் வச்சுக்கிட்டு இந்த மிக்ஸ் பண்ண இந்த பீஃபை நான் வந்து ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஸ்டவ் பார்த்திங்கன்னா நம்ம மீடியத்தில் தான் வச்சுக்கணும். ஹையில் வச்சுக்கிட்டோம்னா பீஃப் வந்து உள்ளே வேகாது. அதே சிம்மில் வச்சுக்கிட்டோம்னா எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம மீடியத்தில் வச்சுக்கிட்டு இந்த பீஃப் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். பீஃபெல்லாம் பொரிச்ச பிறகு அதே எண்ணெயில் நான் என்ன பண்ணுறேன், வெங்காயம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். நான் வந்து 1/2 கிலோ பீஃபுங்கிறதுனால ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் வெங்காயத்தை போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப போட்டோம்னா அப்புறம் வெங்காயம் தான் நம்ம வாய்க்கு கிடைக்கும், பீஃப் கிடைக்காது. ஸோ நம்ம வந்து வெங்காயம் அளவாக தான் போடணும். நான் 1/2 கிலோவுக்கு 100 கிராம் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். ஆனால் பீஃப் வந்து எனக்கு இங்கே வீட்டில் ஃப்ரை பண்ணும்போதே எல்லாம் காலியாகிடுச்சு. பீஃப் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணுற கேப்பில் நான் என்ன பண்ணிடுறேன்னா, அந்த வறுத்த பீஃபெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கிறேன். 2 பல்ஸ் மட்டும் கொடுத்து பொடி பண்ணிக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் 2 பல்ஸ் தான் கொடுக்குறேன். 2 பல்ஸ் கொடுத்து நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த கருவாடு சொல்லுவாங்களே, அது செனக்குனி என்னமோ ஒரு கருவாடு சொல்லுவாங்க, அந்த கருவாடு மாதிரி இதை நான் இது பண்ணிக்கிறேன். இதுக்கிடையில் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சு. இப்போ அதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். வெங்காயம் ஆறினோன்னே நல்லா அது மொறுமொறுன்னு ஆயிரும். ஸோ நம்ம வந்து வெங்காயம் இதை மாதிரி சிவப்பாக எடுத்தால் போதும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம்னா தான் அது மொறுமொறுன்னு ஆகும். அடுத்ததாக பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு போட்டு அதே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். நல்லா பூண்டு செவக்க எடுக்கணும். நல்லா செவக்கட்டும். அது வரலையும் அதை நல்லாவே ஃப்ரை பண்ணுவோம். பூண்டு நல்லா கொஞ்சம் நேரம் செவக்க வறுத்து பூண்டு செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கணும். இது நம்ம எடுத்து வைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக எண்ணெய் இருக்கக்கூடாது. அப்போ எண்ணெயோடு வச்சிட்டோம்னா சிக்கு வாடை வந்துடும். இப்போ நான் செய்கிறது கொஞ்சோன்னு உடனே காலி ஆகிடும். அதனால் நான் அப்படியே எடுத்து பிளேட்டில் போட்டுக்கிறேன். அடுத்ததாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிறேன். நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலையை ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு வர மட்டும் நம்ம எண்ணெயிலே ஃப்ரை பண்ணலாம். கருவேப்பிலை பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு. இப்போ இதையும் அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது 3 நல்லா ஆறின பிறகு நம்ம இதை வந்து கையிலேயே க்ரஷ் பண்ணால் நல்லா இதாகிடும். ஆனால் நான் வந்து அது 3 ஆற வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 4-5 காஞ்ச மிளகாவை எடுத்து மிக்சியில் பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது சில்லி ஃப்ளாக்ஸ் மாதிரி. அதை வந்து ஒரு வாணலியில் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறேன். லேசாக வறுத்து எடுத்துக்கிறேன். ரொம்ப வறுக்க வேணாம், கருகீரை வேணும். அதனால் இதை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் வந்து ஒரு நல்ல காஞ்ச ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த பாத்திரத்தில் பொடி பண்ண பீஃபை போட்டுக்கிறேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம், அந்த பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நான் ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்துக்கிறேன். நம்ம இதை வந்து நல்லா கையிலேயே க்ரஷ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து சின்னதாக ஒரு பல்ஸ் கொடுக்க போகிறேன். ஏன்னா இது உடனே காலியாக போகுது. அதனால் நான் வந்து ஒரு பல்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன். இதே மாதக்கணக்கில் வச்சுக்கணுன்னா நீங்கள் கையில் போட்டு அந்த வெங்காயத்தெல்லாம் நீங்கள் கையிலேயே போட்டு க்ரஷ் பண்ணி பொடி பண்ணி அந்த பீஃபோடு சேர்த்துக்கங்க. நான் இது உடனே காலியாகிறனால நான் மிக்சியில் ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்து இப்போ இதில் போட்டுக்கிறேன். பீஃபில் போட்டுக்கிறேன். பீஃபில் போட்டுட்டு இப்போது இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது அந்த ஆனியன் வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது பீஃபோடு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லாவே
மிக்ஸ் ஆகிடும். அந்த பிசுபிசு தன்மையெல்லாம் இருக்காது. அதெல்லாம் வந்து அந்த பீஃப் வந்து எடுத்துரும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இது கூட நம்ம பொடிச்சு வச்ச சில்லி ஃப்ளாக்ஸ் மிளகாய், அதை பொடிச்சு லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவைன்னா வினிகரோ இல்லை லெமனோ இந்த டயத்தில் புழிஞ்சிக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஒன்றுமே போடலை. வினிகரோ லெமனோ போட்டோம்னா நம்ம 1 மாதம் வரையும் நல்லாவே வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கிறேன். நம்ம பீஃபுக்கு மட்டும்தான் சால்ட்டு போட்டோம். இந்த வெங்காயம் இதுக்கெல்லாம் நம்ம போடல. அதனால் இதுக்கு தேவையான சால்ட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அது அப்படியே நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உதிரி கரெக்டாக வந்துருச்சு. டேஸ்ட் ஆகல. பீஃப் சம்பல் ரெடி. பொதுவாக அது வந்து இந்த கருவாடில் தான் சம்பல் செய்வாங்க. நாம் வந்து இன்றைக்கி பீஃபில் செஞ்சுருக்கோம். இது இந்த ரம்ஜான் டயத்தில் நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா சகர் டயத்தில் சூப்பராக சாப்பாடு சல்லுன்னு இறங்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.